என்பதை ஆவியான தேவன் இந்த நேரத்தில் நமக்கு சொல்லி தந்து வழிநடத்த இதோ இந்த இடத்துல அமர்ந்திருப்பதை, உலாவிக் கொண்டிருப்பதை உணர்ந்தவர்களாக நம்மை முழுமையாக இந்த நேரத்தில் சமர்ப்பிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, அப்பா, ஒரே குடும்பமாக இந்த நேரத்தில் உண்மை நாங்கள் துதிக்க, ஆராதிக்க, நன்றி செலுத்த மீண்டுமாக நீர் எங்களுக்கு கொடுத்த இந்த அருமையான வாய்ப்பிற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இதோ இந்த நேரத்தில் வார்த்தை என்கிற மன்னாவை ஆண்டவரே, ஞானிகளுக்கும் அறிஞர்களுக்கும் மறைவாய் இருக்கிறதை உம்முடைய குழந்தைகளாகிய எங்களுக்கு வெளிப்படுத்த நீர் திருவுளம் கொண்டீரே. அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இது இந்த இறைவார்த்தை பகிர்வுக்கு எதிராக இருக்கக்கூடிய எல்லா விதமான அழகையின் கிரியைகளையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நிர்மூலமாக்குகிறேன். விண்ணக தந்தை நடாத நாற்றுக்கள் எவ்வாறு வேரோடு பிடுங்கப்படுகிறதோ அதுபோல இந்த ஜெப வழிபாட்டுக்கு எதிராக இருக்கக்கூடிய அனைத்து அரண்களையும் வேரோடு பிடுங்கி கடலில் போய் வேரூன்றி நிற்கும்படியாக கட்டளையிடுகிறேன். எங்கள் ஒவ்வொருடைய எண்ணங்கள், சிந்தனைகள், நினைவுகள் அனைத்தும் கிறிஸ்துவின் கட்டுப்பாட்டுக்குள் வரும்படியாக கட்டாயப்படுத்துகிறேன். கிறிஸ்துவை பற்றி அறியக்கூடிய அறிவுக்கு எதிராக தலை தூக்கக்கூடிய எல்லா விதமான மேட்டிமையான எண்ணங்களையும் குதர்க்க வாதங்களையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நிர்மூலமாக்குகிறேன். பரிந்துரையின் தாயாகி அன்னை மரியாளே, அம்மா, எங்களுக்கு தொடர்ந்து இந்த நேரத்தில் பரிந்து பேசும்படியாக ஜெபிக்கிறேன். ஆமேன். தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இறை இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த நாளில நாம இறை சிந்தனைக்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு மைய கருத்து, வார்த்தையை வாழ்வாக்குவது நம் விசுவாசமே. வார்த்தையை வாழ்வாக்குவது நம்முடைய நம்பிக்கையே, இல்லைன்னா விசுவாசமே, எதை வேணாலும் வச்சுக்கலாம். இறை வார்த்தை என்பது விதை. விதைப்பவருடைய உண்மையில நமக்கு தெரியும், இறை வார்த்தை என்பது என்னது? விதை. இந்த விதையை கனியாக்குவதற்கு நம்முடைய விசுவாசத்தின் மூலமாகவே நாம் அதை கனியாக்க முடியும் என்கிற ஒரு மைய கருத்தை வைத்துதான் இந்த நாளில் நாம தியானிக்க இருக்கிறோம். எபிரேயர் 4வது அதிகாரம் 12வது இறை வார்த்தை. எபிரேயர் 4:12 இறை வார்த்தை, கடவுளுடைய வார்த்தை உயிர் உள்ளது, ஆற்றல் வாய்ந்தது, இரு பக்கமும் வெட்டக்கூடிய எந்த வாளினும் கூர்மையானது, ஆவியையும் ஆன்மாவையும் எலும்புகளையும் மஜ்ஜைகளையும் ஊடுருவக்கூடிய ஒரு வார்த்தை, வல்லமையுள்ள வார்த்தை. அது எந்த அளவுக்கு வல்லமைங்கிறத எபிரேயர் 4வது அதிகாரம் 12வது இறை வார்த்தையில நம்ம வாசிக்கிறோம். எசையா 55:10 இந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது இல்லைங்களா? மழையும் பனியும் வானிலிருந்து மண்ணை நினைத்து உண்பவனுக்கு உணவையும் விதைப்பவனுக்கு விதையும் கொடுத்து திரும்புகிறது போல வாயிலிருந்து வரக்கூடிய அந்த வார்த்தைகள் எந்த நோக்கத்திற்காக நாம் அனுப்புகின்றோமோ அந்த நோக்கத்தை வெற்றிகரமாக நிறைவேற்றி திரும்புவதுதான் அந்த இறை வார்த்தையினுடைய வல்லமை. இந்த வல்லமை எப்படி செயலாக்கம் பெறுது அப்படிங்கிறது ஆண்டவருடைய பணி வாழ்வில், அந்த 3.5 வருட பணி வாழ்வில் நம்ம பார்க்கலாம். அவர் அந்த பணியை தொடங்கியதிலிருந்து அதை நிறைவு செய்த வரைக்கும் அவருடைய வாழ்வில் நடந்த நீங்க எல்லா விஷயங்களையும் நீங்க எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, பெரும் கொந்தளிப்பு ஏற்படுகின்ற அந்த கடலை பார்த்து ஆண்டவர் பேசுறாரு, இறையாதே அமைதியாய் இரு அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு, அவருடைய வார்த்தைக்கு அந்த காற்றும் கடலும் கட்டுப்பட்டு அது அமைதியாகிறத நம்ம வாசிக்கிறோம். அதே போல ஒரு தொழுநோயாளிய பார்க்கிறாரு, நான் விரும்புகிறேன் நீ நலமாக என்று சொல்லுகின்ற பொழுது அந்த வார்த்தையின் மூலமாக அவன் ஒரு பூரண சுகத்தை பெற்றுக்கொள்கிறத நம்ம பார்க்கிறோம். இறந்த லாசருடைய கல்லறைக்கு முன்பாக லாசரே வெளியே வா அப்படின்னு சொல்றப்போ அந்த வார்த்தையினுடைய வல்லமையினால் இறந்து 3 நாட்களான அந்த சடலத்தில் இருந்து லாசர் உயிர் பெற்று மீண்டும் உயிரோடு எழுந்து வந்து நிற்பதை நாம பார்க்கிறோம். ஒரு தீ ஆவி பிடித்த ஒரு நபரை பார்த்து பேசுறாரு, ஊமை செவிட்டு ஆவியே இவனை விட்டு வெளியே போன்னு சொல்றப்ப அந்த தீய ஆவி அந்த நபரை விட்டு வெளியே போறத பார்க்கிறோம். இதுதான் அந்த வார்த்தைக்கு உள்ள வல்லமை. அந்த வல்லமை உங்களுக்கு இருக்கிறது. அதை கனியாக்குவதற்காக தான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த விதையை நாம கனியாக மாத்தணும் அப்படின்னா நமக்கு விசுவாசம் தேவை. இப்போ ஆண்டவர் செய்த அதே வல்ல செயல்களை, ஏன்னா நம்ம நிறைய பேர் என்ன நினைக்கிறோம், இந்த அரும் அடையாளங்கள், அதிசயங்கள், அற்புதங்கள், இந்த நோயாளிகளை குணப்படுத்துறது, பேய்களை ஓட்டுறதெல்லாம் நம்மளுடைய பார்ட்டு கிடையாது, நமக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் அது நம்முடைய டியூட்டி, நமக்கான வேலை, நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய பணி. அது சீடர்கள்ட்ட மிக முக்கியமான விஷயத்தை ஆண்டவர் சொல்லிதான் பணிக்கு அனுப்புறார். முதலாவது, பேய்களை ஓட்டுங்கள், நோய்களை குணமாக்குங்கள், விண்ணரசு நெருங்கி வந்து விட்டது என்று பறைசாற்றுங்கள். அந்த வேலையை தான் உங்களுக்கும் ஆண்டவர் எனக்கும் கொடுத்திருக்கிறார். இப்போ ஆண்டவர் இயேசு செய்த அந்த வேலையை நம்மளால செய்ய முடியுமா?
அப்படின்னா இறை வார்த்தை முடியும் அப்படின்னு மார்க்கு 16வது 17-18 எடுத்தவங்க வாசிக்கலாமா? மார்க்கு 16வது அதிகாரம் 17-18. நம்பிக்கை கொண்டோர் பின்வரும் அரும் அடையாளங்களை செய்வர். அவர்கள் என் பெயரால் பேய்களை ஓட்டுவர், புதிய மொழிகளை பேசுவர், பாம்புகளை தம் கையால் பிடிப்பர், கொல்லும் நஞ்சை குடித்தாலும் அது அவர்களுக்கு தீங்கு இழைக்காது. அவர்கள் உடல் நலமற்றோர் மீது கைகளை வைக்க அவர்கள் குணமடைவர் என்று கூறினார். ஆமென். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதெல்லாம் யார் செய்ய முடியும் அப்படின்னு வார்த்தை சொல்லுகிறது. எடுத்த உடனே அந்த வார்த்தை என்ன சொல்லுகிறது? நம்பிக்கை கொண்டோர். இதுக்கு ஸ்பெஷல் அனாயிட்டிங் தேவையில்லை. ஒரு குறிப்பிட்ட மக்களுக்கு தான், குறிப்பிட்ட நபர்களுக்கு மட்டும்தான் அப்படிங்கிற வார்த்தையை இங்கே எதுவும் மென்ஷன் பண்ணல. மாறாக நம்பிக்கை கொண்டிருப்போர் பின்வரும் அரும் அடையாளங்களை செய்வர். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய பணி வாழ்வில் 3.5 வருடங்கள் அவர் என்னென்னலாம் செஞ்சாரோ அதை அப்படியே லிஸ்ட் போடுறார். என் பெயரால் நீங்கள் பேய்களை ஓட்டுவீர்கள், கொல்லும் நஞ்சை குடித்தாலும் அது உங்களுக்கு எந்த தீங்கையும் விளைவிக்காது, உடல் நலமற்றோர் மீது நீங்கள் கைகள் வைக்கும் பொழுது அவர்கள் குணமடைவார்கள். இப்ப இந்த அதிகாரம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கா இல்லையா? கொடுக்கப்பட்டிருக்கு. நம்மளால இதை செய்ய முடியும். எப்ப செய்ய முடியும்? நம்பிக்கை கொண்டோர் மட்டும்தான் செய்ய முடியும். இப்ப நீங்களும் நானும் நம்பிக்கையாளர்களா இல்லையா? நம்பிக்கையாளர்கள் தான். இயேசுவே ஆண்டவர் என்று உள்ளூர நம்பி நம்ம வாயார அறிக்கையிடக்கூடிய எல்லோருமே நம்பிக்கையாளர்கள் தான். நீங்க இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு சகோதரனும் சகோதரியும் நானும் நம்பிக்கையாளர்கள் தான். இது நமக்காக கொடுக்கப்பட்ட வார்த்தை தான். இது நம்மளாலையும் இந்த அரும் அடையாளங்களை செய்ய முடியும். ஆனால் இதற்கு பேசிக் என்ன அப்படின்னா இந்த நம்பிக்கை. எதன் மேல நம்பிக்கை வைக்கணும்? அந்த எதன் அடிப்படையில் அந்த நம்பிக்கை இருக்க வேண்டும்? வார்த்தை உயிருள்ளது, ஆற்றல் வாய்ந்தது, இரு பக்கமும் வெட்டக்கூடிய, எந்த வாளினும் கூர்மையானது அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். அது எப்படி மழையும் பனியும் மண்ணை நனைத்து உண்பவனுக்கு உணவையும் விதைப்பவனுக்கு விதையும் கொடுக்கிறதோ அதுபோல அந்த வார்த்தை எந்த நோக்கத்திற்காக நம்ம அனுப்புகின்றோமோ அந்த நோக்கத்தை வெற்றிகரமாக நிறைவேற்றுகின்ற வார்த்தை நமக்கு தெரியும். இதனுடைய அர்த்தத்தை தெரிந்தனாலதான் பேதுரு சொல்றார், யாரிடம் செல்வோம் இறைவா, வாழ்வு தரும் வார்த்தைகள் உம்மிடம் அன்றோ உள்ளன. பேதுரு சொல்றதுக்கான அர்த்தம் இதுதான். அந்த வார்த்தைக்குள்ளதான் எல்லாமே இருக்குது என்பதை புரிந்தவராக தான் அவர் இதை சொல்றார். இப்ப நான் கனி தரக்கூடியவனாக மாறணும் அப்படின்னா முதல்ல என்ன வேணும்? நமக்கு விதை வேண்டும் இல்லைங்களா? விதை இருந்தா தான் கனி தர முடியும். விதைப்பு ஒரு உண்மையில ஆண்டவர் விதையா சொல்றது எதை? வார்த்தை, இறை வார்த்தையை தான் விதையாக சொல்லுகிறார். நாம கண்டிப்பா கனி கொடுக்கணுமா அப்படின்னா கண்டிப்பாக கனி கொடுத்தே ஆக வேண்டும். ஏன்னா யோவான் 15:16 இறை வார்த்தை சொல்லுகிறது, நீங்கள் கனி தரவும் நீங்கள் தருகின்ற கனிகளில் நிலைத்திருக்கும்படியாக உங்களை ஏற்படுத்தினேன். அதே அதிகாரத்துல 8வது வார்த்தையில சொல்றார், ஒருவர் மிகுந்த கனி தந்து என் சீடராய் இருப்பதே என் தந்தைக்கு மாட்சி. அப்போ நீங்களும் நானும் எதற்காக ஏற்படுத்தப்பட்டிருக்கிறோம்? கனி கொடுப்பதற்காக தான் நாம் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறோம். ஒரு மரத்தை அதனுடைய கனியால் தான் அறிய முடியும். இப்ப நான் எப்படிங்கிறத எதை வச்சு அறிய முடியும்? என்னுடைய கனிகளால் தான் அறிய முடியும். அப்ப நான் கனி தரக்கூடியவனாக, ஆண்டவருக்கு ஏற்புடைய, தந்தைக்கு மாட்சி தரக்கூடிய ஒரு சீடனாக நான் மாறணும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும்? மிகுந்த கனி தந்து தந்தைக்கு மகிழ்ச்சிக்குரிய ஒரு விஷயத்தை செய்யணும் அப்படின்னா அவர் என்னென்னலாம் செஞ்சுட்டு போனாரோ, என்னெல்லாம் என்னை செய்ய சொன்னாரோ அதை நான் செய்வதுதான் அவருக்கு மாட்சி தரக்கூடிய ஒரு விஷயம். அப்ப இந்த உயிருள்ள இறை வார்த்தையை நம்முடைய உள்ளத்துல நம்பிக்கையோடு விதைக்கின்ற பொழுதுதான் இந்த கனியை நாம பெற்றுக்கொள்ள முடியும். முதல்ல விதையை விதைக்கணும் இல்லைங்களா? கனி வரணும் அப்படின்னா முதல்ல என்ன செய்யணும்? இறை வார்த்தை என்கின்ற விதையை நாம் உள்ளத்தில் நம்பிக்கையோடு விதைக்க வேண்டும். திருவிவிலியம் முழுவதும் தொடக்கம் முதல் இறுதி வரை நமக்கு கொடுக்கப்பட்டிருப்பது எல்லாமே என்ன அப்படின்னா விதைகள் தான். அனைத்துமே விதைகள் தான். விதைகளை தான் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அந்த அத்தனை விதைகளையும் நாம் விதைத்து தான் அறுவடை செய்ய வேண்டும். அதற்கான கனி, அதை தான் இறை வார்த்தையை நாம் வாழ்வாக்குவது எப்படி அப்படிங்கிறத குறித்து நாம் தியானிக்கிறோம். நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த ஒவ்வொரு இறை வார்த்தைகளும் விதை. அந்த விதையை நாம விதைக்காம கையில வச்சுக்கிட்டே இருந்தோம்னா கனியை பார்க்க முடியாது.
அப்ப எனக்கு கனி வேணும் அப்படின்னா முதல்ல நான் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இறை வார்த்தை என்கிற அந்த விதையை நிலமாகிய என்னுடைய உள்ளத்தில் நம்பிக்கையோடு விதைக்க வேண்டும். இதுதான் ஃபர்ஸ்ட் ப்ராசஸ். தொடக்க நூல் நீங்க 47வது அதிகாரத்துல நீங்க பாத்தீங்க அப்படின்னா, தொடக்க நூல் 47வது அதிகாரத்துல ஒரு சம்பவம் 23 to 24 பழைய ஏற்பாட்டுல யோசேப்பு எகிப்துக்கு ஆளுநராக இருக்கிறார். அந்த பஞ்ச காலகட்டத்துல அங்க இருக்கக்கூடிய மக்கள் கிட்ட அவர் யோசேப்பு ஒரு விஷயத்த சொல்றார். ஒரு சம்பவம் என்ன அதுன்னா, யோசேப்பு மக்களை நோக்கி, இன்று உங்களையும் உங்கள் நிலங்களையும் பார்வோனுக்கு உடமையாக வாங்கிவிட்டேன். இப்பொழுது உங்களுக்கு விதை தானியத்தை தருகிறேன், அதை நிலத்தில் விதையுங்கள். அந்த மக்கள் அங்க இருக்கக்கூடிய அந்த பஞ்ச காலத்துல அங்க இருந்த அந்த மக்களுடைய நிலத்தையும் உடைமைகளையும் இவர் பார்வோனுக்கு உடமையாக வாங்கி கொண்டு அவங்க கிட்ட என்ன கொடுக்கிறாரு? விதையை கொடுக்கிறார். விதையை கொடுத்துட்டு, நீங்க இதை விதைத்து அறுவடை செய்யுங்கள். இதிலிருந்து வரக்கூடிய அந்த அறுவடையில் 5ல் 1 பங்கை பார்வோனுக்கு கொடுத்து மீதியை நீங்களும் உங்களுடைய பிள்ளைகளும் உங்களுடைய வீட்டாரும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இது பழைய ஏற்பாட்டில் நடந்த ஒரு முறை. அவங்க அந்த பஞ்ச காலகட்டத்திலிருந்து வெளியே வருவதற்காக யோசேப்பு பயன்படுத்திய ஒரு விஷயம். அதே மாதிரி ஒரு விஷயத்த புதிய ஏற்பாட்டில் நம்ம பார்க்கலாம். எடுத்து வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 20வது இறைவார்த்தை. 1 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 20வது இறைவார்த்தை. கடவுள் உங்களை விலை கொடுத்து மீட்டுள்ளார். எனவே உங்கள் உடலால் கடவுளுக்கு பெருமை சேருங்கள். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மை விலை கொடுத்து மீட்டுள்ளார். உங்களையும் என்னையும் விலை கொடுத்து மீட்டுள்ளார். கொடுக்கப்பட்ட விலை என்னவென்றால், தூய பரிசுத்த அவருடைய ரத்தம். விலை மதிக்க முடியாத விலையேற பெற்ற தன்னுடைய தூய திரு ரத்தத்தை சிந்தி நம்மை விலை கொடுத்து மீட்டெடுத்துள்ளார். இப்ப அந்த இடத்துல என்ன நடக்குது? நம்மை விலை கொடுத்து மீட்டெடுத்து உள்ள அந்த கடவுள் நமக்கான எல்லா ஆசீர்வாதங்களையும் எதுல வைத்திருக்கிறார் அப்படின்னா, இறை வார்த்தை என்கின்ற விதைக்குள் வைத்திருக்கிறார். அங்க எப்படி யோசேப்பு விதையை கொடுத்துட்டு விதையை விதைச்சு அதுல இருந்து நீ அறுவடை செஞ்சுட்டு அந்த அறுவடையை நீ உனக்கு எடுத்துக்கோங்க, அதுல 5ல் 1 மடங்கு நீங்க பார்வோனுக்கு கொடுக்கணும். ஆனா இந்த விதை அப்படி அல்ல. இங்கு நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த விதையை நாம் நம்பிக்கையோடு விதைக்கின்ற பொழுது 100% கனியை நாமளே அறுவடை செய்ய முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்ப இதை நம்பிக்கையோட விதைப்பதற்கு முன்பாக நமக்கு ஒரு விஷயம் நமக்கு மிக தெளிவாக தெரியணும். ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் என்ன? விதை கண்டிப்பாக வேணும். அந்த விதையை நம்பிக்கையோட விதைக்க வேண்டும். இந்த நம்பிக்கையோட விதைக்கின்றப்போ எதன் அடிப்படையில் நம்முடைய நம்பிக்கை இருக்க வேண்டும்? ஆண்டவருடைய இயேசுவின் இறப்பு உயிர்ப்புக்கு முன்பாக இருந்த நிலை என்ன? அவருடைய உயிர்ப்புக்கு பின்பாக இப்ப நாம இருக்கின்ற நிலை என்ன? இந்த நிலை என்ன என்பதை நான் முழுமையாக தெரிந்து கொண்டாதான் நாம நம்பிக்கையோட விதைக்க முடியும். அப்படி இல்லை அப்படின்னா நாம ஏதோ பேருக்காக அந்த விதைய நம்பிக்கையோட சும்மா அந்த இறை வார்த்தையை சொல்லி கொண்டு இருப்போம். அப்போ முன்பு இருந்த நிலை என்ன, இப்ப இருந்த நிலை என்ன? முன்பு இருந்த நிலை அப்படி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, எசையா 55 5வது இறை வார்த்தை சொல்லுகிறது, அவர் தம் காயங்களால் நாம் குணமடைகின்றோம். குணமடைய போறோம் அப்படின்னு ஒரு ஃபியூச்சர் டென்ஸ்ல சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை. ஆனா இப்ப இருக்கக்கூடிய நிலை என்ன? 1 பேதுரு 2:24 இறை வார்த்தையின்படியாக அவர் தம் காயங்களால் நாம் குணமடைந்துள்ளோம். இப்ப எனக்கு நோய் கிடையாது, உங்களுக்கு நோய் கிடையாது, நமக்கு தலைவலி கிடையாது, நமக்கு கைவலியோ கால்வலியோ இடுப்பு வலியோ பேக் பெயினோ எந்தவித நோய்களுக்கும் நான் கட்டுப்பட்டவன் அல்ல. கேன்சர் வியாதியோ சுகரோ பிரஷரோ இல்ல கல்லீரல் பிரச்சனையோ கணைய பிரச்சனையோ கருப்பையில் இருக்கக்கூடிய பிரச்சனையோ எதுவுமே நம்மை கட்டுப்படுத்த முடியாது. ஏனென்றால் நீங்களும் நானும் அவருடைய தழும்புகளால் குணமடைந்துள்ளோம். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த நம்பிக்கை நமக்கு இருக்கணும். நான் வார்த்தையை அந்த விதையை எடுத்து விதைக்கிறதுக்கு முன்பாகவே இந்த நம்பிக்கை என்னுடைய உள்ளத்துக்குள்ள வந்தாதான் நான் நம்பிக்கையோட அந்த விதைய விதைக்க முடியும். முன்பு இருந்த நிலையில பழைய ஏற்பாட்டுல என்ன சொல்றாங்க? கட்டளைகளை கடைபிடித்தால் நீங்கள் என் மக்களாய் இருப்பீர்கள். ஆனா புதிய ஏற்பாட்டுல ஆண்டவர் சொல்றார், நீங்கள் அரச குருகுல கூட்டத்தினர், தூய மக்கள் இனத்தினர், உரிமை சொத்தான என்னுடைய மக்கள். ரோமையர் 8:15 சொல்லுகிறது, மீண்டும் அச்சத்துக்கு உள்ளாக்கும் மனப்பான்மை அல்ல, மாறாக கடவுளின் பிள்ளைகளுக்கு உரிய மனநிலையை நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள். அப்பா தந்தையே என்கிற உறவை நாம் பெற்றிருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
இப்ப இந்த விஷயம் எனக்கு தெரிந்தால்தான் எனக்கு வரக்கூடிய பிரச்சனைகளை என்னுடைய தந்தையாகிய பிதாவாகிய விண்ணக தந்தையிடம் நாம் சொல்றதுக்கு, நம்ம கன்வே பண்றதுக்கு நமக்கு அந்த நம்பிக்கை வரும். இந்த விஷயம் எனக்கு தெரியாமலே நான் ஒரு விதையை நான் விதைக்கிறேன் அப்படின்னா கண்டிப்பாக அது நம்பிக்கையோடு விதைக்கப்படுகின்ற விதையாக ஏற்றுக்கொள்ள முடியாது. அல்லேலூயா. புதிய ஏற்பாட்டிலே ஒரு வார்த்தையை சொல்றார் ஆண்டவர், குமாரன் விடுதலை கொடுத்தால் பூரண விடுதலை கிடைக்கும். விடுதலை கொடுத்தால், கொடுக்க போறதுக்கு முன்பாக இருக்கப்படுகின்ற வார்த்தை. ஆனா உயிர்ப்புக்கு பிறகு என்ன நடக்குது? ரோமையர் 6:22 சொல்றார், நீங்கள் பாவத்தின் அடிமைதனத்தில் இருந்து விடுதலை பெற்று விட்டீர்கள். இப்பொழுது நம்ம யாருக்கு அடிமை? கிறிஸ்துவுக்கு அடிமையாக மாற்றப்பட்டிருக்கிறோம். இதன் பயன் தூய வாழ்வு, முடிவு நிலை வாழ்வு. இது எனக்கு தெரிஞ்சா நான் பாவம் செய்ய முடியாது. இப்ப நான் பாவத்துக்கு அடிமை இல்லை, அந்த அடிமைத்தனத்திலிருந்து நான் வெளியே வந்துட்டேன். இப்ப நான் கிறிஸ்துவுக்கு அடிமையாக இருக்கின்றேங்கிற உண்மையை நான் தெரிந்த பிறகு அதை நம்பிக்கையோடு அந்த இறை வார்த்தை என்கிற விதையை 6:22 ரோமையர் 6:22 விதையை நான் விதைக்கிறப்போ கண்டிப்பாக அது 100% பலன் தரும். நானும் கனி கொடுக்க கூடியவனாக மாறுவேன். அல்லேலூயா. அப்ப 2 விஷயம் நமக்கு நல்லா தெரியணும். ஆண்டவருடைய இறப்புல என்ன நடந்திருக்கு, ஆண்டவருடைய உயிர்ப்புல என்ன நடந்திருக்கு. இறப்புல என்ன? நமக்கு எதிராக எழுதப்பட்ட ஒப்பந்த விதிகள் கொண்ட எல்லா கடன் பத்திரங்களையும், அழகை நமக்கு எதிராக என்னென்னலாம் வச்சிருந்தானோ அத்தனை கடன் பத்திரங்களையும் சிலுவையில் ஆணி அடித்து ஒழிக்கப்பட்ட இடம் அந்த திருச்சிலுவை. எல்லாம் முடிஞ்சு போன இடம் அந்த திருச்சிலுவை. கல்வாரி சிலுவையில எல்லாம் முடிஞ்சிருச்சு. அதுதான் அந்த சிலுவை இறப்புல நடந்தது. உயிர்ப்புல என்ன கிடைச்சது எனக்கு? நான் இழந்த அனைத்தையும் மீண்டும் பெற்றுக் கொண்டிருக்கிறேன். ஆதி பெற்றோர்கள் செய்த பாவத்தினால் நான் எதையெல்லாம் இழந்தேனோ அத்தனையும் எனக்கு மீண்டும் பெற்றுக் கொடுத்த இடம் எது அப்படின்னா அந்த உயிர்ப்பு. இந்த அத்தனை ஆசீர்வாதங்களையும் பெற்றுக் கொடுத்த ஆண்டவர் அந்த அத்தனை ஆசீர்வாதங்களையும் இதற்குள் வைத்திருக்கிறார். அப்படின்னா இறை வார்த்தைக்குள் வைத்திருக்கிறார். இறை வார்த்தை என்கிற விதைக்குள் தான் நாம் பெற்றுக்கொண்ட எல்லா ஆசீர்வாதங்களும் இருக்கிறது. இப்ப எனக்கு அது தேவை, என்னுடைய தேவைக்கு அந்த இதை நான் எடுக்கணும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும்? முதல்ல இறை வார்த்தையை நம்பிக்கையோடு முதலில் விதைக்க வேண்டும். அதை வாய்களை திறந்து, நம்முடைய வாயை திறந்து நாம் அதை கன்ஃபஸ் பண்ணணும், அறிக்கையிட வேண்டும். கனி தருகின்ற வரை நாம் காத்திருக்க வேண்டும். இறை வார்த்தை, அந்த நம்ம இறை வார்த்தைக்கு முரணான விஷயங்களை, ஒரு வார்த்தையை நம்ம கொடுக்குறாங்க, நம்ம அறிக்கையிட்டு இருக்கிறோம், அதற்கு எதிராக முரணாக எதிர்மறையான எந்த விஷயங்களையும் அதுவரை பேசாமல் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. 4 ப்ராசஸ், விதையை கனியாக்குவதற்கான 4 ப்ராசஸ் ஏற்கனவே நமக்கு தெரிந்த ஒரு விஷயங்கள் தான். 100% கடவுளை சார்ந்து, இறை வார்த்தையை சார்ந்து, அதை முழு நம்பிக்கையோடு அந்த விதையை நான் விதைக்க வேண்டும். வாயை திறந்து நான் அறிக்கையிட வேண்டும். 3வது, அது கனி தருகின்ற வரை நான் காத்திருக்க வேண்டும். அதுவரை இறை வார்த்தைக்கு எதிராக நான் பேசக்கூடாது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அன்னை மரியாளுக்கு ஒரு விதை கொடுக்கப்படுகிறது. கபிரியேல் அன்னை மரியாளுக்கு ஆண்டவர் ஒரு விதையை கொடுக்கிறார். லூக்கா 1வது அதிகாரம் 31வது இறை வார்த்தை. எடுத்தவங்க வாசிக்கலாமா? லூக்கா 1வது அதிகாரம் 31 இறை வார்த்தை 31. இதோ கருவுற்று ஒரு மகனை பெறுவீர், அவருக்கு இயேசு என்னும் பெயரிடுவீர். ஓகே, போதும். கருவுற்று ஒரு மகனை பெறுவீர், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவீர். இதுதான் அன்னை மரியாளுக்கு கொடுக்கப்பட்ட விதை, இறை வார்த்தை. இதுதான். இதை அன்னை மரியாள் என்ன பண்றாங்க? ரிசீவ் பண்றாங்க. நம்பிக்கையோடு 100% அந்த வார்த்தையின் மீது நம்பிக்கை கொண்டு ரிசீவ் பண்றாங்க. வாயார எப்படி அறிக்கையிடலாங்க தெரியுங்களா? அதே அதிகாரம் 1வது அதிகாரம் 38 வாயார அறிக்கையிடுறாங்க. நான் ஆண்டவரின் அடிமை, உம் சொற்படியே எனக்கு நிகழட்டும் என்றார். லூயா. ஹல்லேலூயா. என்ன சொல்றாங்க? அம்மா அந்த வார்த்தையை 100% நம்புறாங்க. வார்த்தையை நம்பி இப்ப வாயார அறிக்கையிடுறாங்க. நான் ஆண்டவரின் அடிமை, உம் சொற்படியே எனக்கு நிகழட்டும். இது சொன்ன உடனே வயிற்றுல கனி உருவாகுது. அதனாலதான் நம்ம அருள் நிறைந்த முறையில சொல்றோம், உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. ஃபர்ஸ்ட் 2 ப்ராசஸ் அவங்க பர்ஃபெக்டா பண்றாங்க. 100% அந்த வார்த்தையை ரிசீவ் பண்ணி நம்பிக்கையோடு அதை விதைக்கின்ற பொழுது, வாயார அறிக்கை இடுகின்ற பொழுது அவர்களுடைய வயிற்றில் கனி உருவாகிறது. அதற்கு பிறகு 2 ப்ராசஸ் என்ன? அவங்க எப்பவுமே வாழ்நாள்ல நெகட்டிவா பேசினதே கிடையாது. இறை வார்த்தைக்கு எதிர்மறையாக அவங்க பேசினதே கிடையாது. 10 மாத காலம் பொறுமையாக இருந்து அந்த கனியை அவர்கள் நமக்காக பெற்றுக் கொடுத்தார்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.
அன்னை மரியாளுடைய தன்னுடைய வார்த்தை, தனக்கு கொடுக்கப்பட்ட அந்த வார்த்தையை வாழ்வாக்கியது, கனியாக்கியது எப்படி அப்படின்னா இதன் மூலமாக தான். இதே வார்த்தைய அதே கபிரியல் தூதர்கிட்ட ஆண்டவர் செக்கரியாட்ட கொண்டு போய் கொடுக்கிறார். அன்னை மரியாளுக்கு கொடுத்த அதே விதை தான். நீ ஒரு பையனை பெற்றெடுப்பான்னு சொல்லிட்டு செக்கரியாட்ட கொண்டு போயிட்டு அந்த வார்த்தையை கொண்டு போய் கொடுக்க சொல்றாங்க. செக்கரியா என்ன சொல்றாரு, எடுத்து வாசிக்கலாமா? லூக்கா 1வது அதிகாரம் 18வது இறை வார்த்தை. அன்னை மரியாளுக்கு கொடுக்கப்பட்டது போலவே செக்கரியாவுக்கு ஒரு விதை கொடுக்கப்படுகிறது, ஒரு வார்த்தை கொடுக்கப்படுகிறது. ஆனால் செக்கரியா அதை எப்படி கையாளுகிறார்னு பார்க்கலாம். லூக்கா 1வது அதிகாரம் 18. செக்கரியா வானதூதரிடம், இது நடைபெறும் என எனக்கு எப்படி தெரியும்? நான் வயதானவன், அதுபோல் என் மனைவியும் வயது முதிர்ந்தவர் ஆயிற்றே என்றார். அதற்கு வானதூதர் அவரிடம், நான் கபிரியேல், கடவுளின் திருமுன் நிற்பவன், உமோடு பேசவும் இந்த நற்செய்தி உமக்கு அறிவிக்கவும் அனுப்பப்பட்டேன். ஓகே சிஸ்டர், போதும். இப்ப பாருங்க, அன்னை மரியாளுக்கு கொடுக்கப்பட்டது போலதான் இவருக்கும் ஒரு வார்த்தை கொடுக்கப்படுகிறது. ஆனா ஆக்சுவலி இதுக்கு முன்னாடி உள்ள ஒரு வார்த்தையை நீங்க வாசிச்சீங்க. லூக்கா 1:13 வாசிச்சோம் அப்படின்னா, உன்னுடைய மன்றாட்டு கேட்கப்பட்டது, உன் மனைவி எலிசபெத்து உமக்கு ஒரு மகனை பெற்றெடுப்பார், அவருக்கு யோவான் என பெயரிடுவேர். இதுதான் கபிரியல் தூதர் செக்கரியாவுக்கு சொன்ன வார்த்தை. அவருக்கு கொடுக்கப்பட்ட விதை இதுதான். ஆனா அந்த இடத்துல வார்த்தை சொல்லுகிறது, இவர் வேண்டார், குழந்தைக்காக வேண்டிருக்கிறார். அதனாலதான் அந்த வார்த்தை சொல்லுகிறது, உன்னுடைய மன்றாட்டு கேட்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனாலும் அந்த மன்றாட்டுக்கு கீழே இவர் என்ன சொல்றாரு, நான் வயதானவன். இப்ப ஆண்டவரே கொடுத்துட்டாரு, நான் உனக்கு கொடுக்க போறேன்ப்பா, உனக்கு நீ யோவான் என்று பெயரிடு அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் அவரால் அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஏன்னா அந்த வார்த்தை மீது நம்பிக்கை இல்லாததால் அவர் என்ன சொல்றாரு, நான் வயதானவன், என்னுடைய மனைவியும் வயதானவள், இது இனிமே நடைபெற வாய்ப்பு இல்லை. இங்க நம்பிக்கையும் இல்லை, இறை வார்த்தைக்கு முரணாக அவர் பேச ஆரம்பிக்கிறார். அதனாலதான் அந்த குழந்தை பிறக்கின்ற வரையில் அவருடைய வாய் கட்டப்படுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதே அதிகாரத்துல 1வது அதிகாரம் 20வது வார்த்தையில வானதூதர் சொல்றார், உரிய காலத்தில் நிறைவேற இருக்கும் என்னுடைய வார்த்தையை நீ நம்பவில்லை, ஆதலால் அது நிறைவேறுகின்ற வரை நீ பேசற்றவராய் இருப்பீர். இது எக்ஸம்ஷன் கேஸ். எல்லாத்துக்கும் ஆண்டவர் இந்த மாதிரி ஒரு வாய்ப்பை கொடுக்க மாட்டார். அதனால நம்ம இறை வார்த்தைக்கு எதிராகவோ, ஏன்னா இவருடைய வாழ்க்கை தெளிவா போட்டிருக்கு, நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இறை வார்த்தைக்கு எதிராக பேசுகிறார். அப்ப நம்ம ஒரு இறை வார்த்தை, ஒரு விதை நமக்கு கொடுக்கப்படுகிறது என்றால், அந்த இறை வார்த்தை என்கின்ற விதையை நம்பிக்கையோடு விதைக்கின்ற பொழுது இறை வார்த்தைக்கு முரணாக பேசாமல், அந்த நம்பிக்கை, எந்த நம்பிக்கை நம்ம வச்சிருக்கிறோமோ அந்த நம்பிக்கையோடையே பயணிக்க வேண்டும். ஹல்லேலூயா. அப்படி பயணிக்கின்ற பொழுதுதான் நாம் அதை கனியாக்க முடியும். ஆபிரகாமுக்கு ஒரு விதை கொடுக்கப்படுகிறது. தொடக்க நூல் 17வது அதிகாரம் 5வது இறை வார்த்தையில ஆண்டவர் ஆபிரகாமுக்கு ஒரு இறை வார்த்தையை கொடுக்கிறார், ஒரு விதை. என்ன அந்த விதை? எண்ணற்ற மக்களினங்களுக்கு உம்மை நான் தந்தையாக்குகிறேன். இதுதான் ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட விதை. இந்த விதையை ஆபிரகாம் எப்படி கனியாக்குகிறார்? ரோமையர் 4வது அதிகாரம் 17வது இறை வார்த்தையில சென்ட் பால் சொல்றாரு, இறந்தவர்களை வாழ்விப்பவரும் இல்லாததை தம்முடைய வார்த்தையால் இருக்க செய்கிறவருமான கடவுள் மீது நம்பிக்கை கொண்டு ஆபிரகாம் ஈசாக்கை பெற்றெடுத்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருக்கு கொடுக்கப்பட்ட விதை என்னது? எண்ணற்ற மக்களினங்களுக்கு உன்னை நான் தந்தையாக்குகிறேன். இதுதான் ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட விதை, இறை வார்த்தை. இந்த இறை வார்த்தை என்கின்ற விதையை அவர் எப்படி கனியாக்குகிறார் என்றால், இறந்தவர்களை வாழ்விப்பவரும் இல்லாததை தன்னுடைய வார்த்தையால் இருக்க செய்கிறவருமான கடவுள் மீது நம்பிக்கை கொண்டு. இந்த வார்த்தைக்குள்ளே எல்லாமே வந்துருச்சு. இப்ப நம்ம சொன்ன எல்லா விஷயமும் இந்த வார்த்தைக்குள்ளே வந்துருச்சு. இது நம்ம தொடர்ந்து வாசிக்கிட்டே வந்தோம் அப்படின்னா, இக்கூற்று நிறைவேறும் என்கிற எதிர்நோக்குக்கு இடம் இல்லாமல் இருந்த போதிலும், அவருக்கு வயசு 100 ஆக போகுது, சாராளுக்கு வயசு 90 ஆக போகுது, கர்ப்பப்பை செத்த நிலையில இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையை இஸ் நாட் கன்சிடர். ஆங்கில பைபிள் அப்படிதான் இருக்கு. அவர் சூழ்நிலையை பார்க்காமல் ஆண்டவருடைய வார்த்தை மீது நம்பிக்கை கொண்டார். 4:20 சென்பால் எழுதுறாரு, வாக்குறுதி பற்றிய ஐயப்படவே இல்லை, நம்பிக்கையில் அவர் மேலும் வலுப்பெற்றார். நம்ம எல்லோருமே வார்த்தையை அறிக்கையிடுறவங்க தான், எல்லோருமே நம்பிக்கையோட அறிக்கையிடுறவங்க தான். ஆனா சூழ்நிலையை கண்டு நாம சோர்ந்து போகிறோம் பல நேரங்கள்ல. ஆனா இங்க ஒரு சூழ்நிலை அவருக்கு எப்படி இருக்குது? 0.01% கூட பாசிபிள் கிடையாது.
நடப்பதற்கான வாய்ப்பே இல்லை. அந்த எதிர்நோக்கே இல்லாத போதும் அந்த கடவுள் மீது வைத்திருந்த அந்த வார்த்தையின் மீது, அந்த வாக்குறுதியின் மீது அவர் ஐயப்படவே இல்லை. மாறாக நம்பிக்கையில் அவர் மேலும் வலுப்பெற்றார். சூழ்நிலை நம்மளை ஓவர் கம் பண்ணக்கூடாது, நாம அதை ஓவர் கம் பண்ணணும். எப்ப முடியும் அப்படின்னா, வார்த்தை மீது நம்பிக்கை வைக்கின்ற பொழுது மட்டும்தான் இது முடியும். அதனாலதான் 100% நாம கடவுளை சார்ந்து இருக்க வேண்டும். என்னால் அன்றி உங்களால் எதையுமே செய்ய முடியாதுங்கிறார் யோவான் 15:5 5வது அதிகாரத்துல. அப்ப அவரை சாராமல் நம்ம இருமனத்துல இருக்கக்கூடும். இருமனத்தில் உள்ளவர்கள் எதையுமே கேட்டு பெற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு யாக்கோபில நம்ம வாசிக்கிறோம். நம்ம எந்த ஒரு இறை வார்த்தையும், எந்த ஒரு விதை நமக்கு கிடைத்தாலும் அந்த இறை வார்த்தை என்கின்ற விதையை நாம் நம்பிக்கையோடு 100% நாம் நம்பிக்கையோடு வாயார அறிக்கையிட்டு அது கிடைக்கின்ற வரையில், ஆபிரகாமோட காத்திருப்பு எத்தனை வருஷம்? 1 வருடம் 2 வருடம் அல்ல, 25 வருடங்கள். அவருடைய 75வது வயதில் கொடுக்கப்படுகின்ற அந்த வாக்குறுதி அவருடைய 100வது வயதுல தான் நிறைவேறுகிறது. ஹல்லேலூயா. ஏறக்கூடிய 25 வருடங்கள் பொறுமையோடு காத்திருந்து வாக்குறுதியை உரிமையாக்கி கொண்டார். ஹல்லேலூயா. நமக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிரச்சனைகளுக்காக ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயங்கள்ல நாம போராடி கொண்டிருக்கலாம். கடன் பிரச்சனையோட இருக்கலாம், இல்ல நோய்களோடு போராடி கொண்டிருக்கலாம், இல்ல குடும்ப சூழ்நிலை காரணமாக, சமாதானத்தின் மூலமாக, குழந்தைகளுக்காக, பெற்றோர்களுக்காக, எதிர்காலத்துக்காக, பயம் நீங்குவதற்காக, கவலை நீங்குவதற்காக, எவ்வளவோ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பிரச்சனைகள், வேலை கிடைக்க வேண்டும் என்பதற்காக, பொருளாதார நெருக்கடியில் இருந்து நம்ம மீண்டு வருவதற்காக, ஒவ்வொரு சூழ்நிலைகளும் அன்றாட நம்ம ஒரு பிரச்சனையை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். அத்தனைக்கும் விதைகள் இங்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அத்தனை பிரச்சனைகளிலும் இருந்து நாம் வெளிவருவதற்கு, அதை கனியாக்குவதற்கு, அதை வாழ்வாக்குவதற்கான விதைகள் திருவிவிலியத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதைத்தான் இங்க நாம ஒவ்வொரு வாரமும் தியானித்து கொண்டிருக்கிறோம். பல பேர் அதை பர்ஃபெக்டா கடைபிடிச்சிட்டு இருக்கிறோம். இங்க வரக்கூடிய அநேக சகோதர சகோதரிகள் பல்வேறு சாட்சிகள் மூலமாக நீங்க அதை கேட்டிருக்க முடியும். ஆனாலும் ஒரு சில பேர், நான் தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கிறேன், ஆனா என்னால என்னுடைய வாழ்க்கையில அப்படி ஒரு கனியை பார்க்க முடியல, அந்த வார்த்தையை என்னுடைய வாழ்வுல வாழ்வாக்க முடியவில்லை, கொடுத்த அந்த விதையை நானும் அறிக்கையிட்டு கொண்டிருக்கிறேன், அதை கனியாக்க முடியவில்லை அப்படின்னா நாம் அதை தொடர்ந்து செய்ய வேண்டும். நம்முடைய ஜீசஸ் மினிஸ்ட்ரியில வந்த ஒரு சகோதரியுடைய சாட்சி, கடந்த 2 வாரங்களுக்கு முன்பாக அந்த சகோதரி பகிர்ந்து கொண்ட ஒரு சாட்சி. ரொம்ப பொருளாதார நெருக்கடியான ஒரு சூழ்நிலை, கடன் பிரச்சனை, அவங்க குடும்பத்துல நிறைய கடன் பிரச்சனை இருக்குது, வீட்டுல யாரும் வேலைக்கு போக முடியாத ஒரு சூழ்நிலை, கணவருக்கு வேலை இல்லை, பெரிய குழந்தைக்கு கல்யாணம் பண்ணணும், பல்வேறு நெருக்கடிகள் அந்த குடும்பத்தில் இருக்கிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது 2 வருடங்களுக்கு முன்பாக நம்முடைய குழுவில் இணைந்து, நாம் இந்த ஜெப குழுவில் இணைந்து தொடர்ந்து இந்த ஜெபத்துக்கு வந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சகோதரி. அந்த சகோதரிக்கு ஒரு சீட், ஒரு விதை, இறை வார்த்தை என்கிற விதை கொடுக்கப்படுகிறது. அந்த சகோதரிக்கு கொடுக்கப்பட்ட விதை என்ன அப்படின்னா, பிலிப்பியர் 4:19, என் கடவுள் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் தன்னுடைய ஒப்பற்ற செல்வத்தை கொண்டு நம்முடைய தேவைகளை நிறைவு செய்வார். இதுதான் அந்த சகோதரிக்கு கொடுக்கப்பட்ட விதை. இந்த விதைய அந்த சகோதரி ஆரம்ப காலகட்டத்திலேருந்து விதைக்கிறாங்க, நம்பிக்கையோட தான் விதைக்கிறாங்க. ஆனா அந்த சகோதரி பதிவு பண்றாங்க, இதை நான் அறிக்கையிட்ட பிறகு என்னுடைய வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை காண முடியவில்லை. உடனே கிடைக்காது. ஆபிரகாம் காத்திருந்தது 25 வருடம். அன்னை மரியாளை காத்திருந்தது 10 மாதம். இறைமகன்கிறதுனால 2 மாசத்துல ஆண்டவர் வெளியில வரல, 10 மாதம் கழித்து தான் ஆண்டவரும் வெளியில வந்தார். அந்த சகோதரி தொடர்ந்து அறிக்கையிடுறாங்க. அந்த வார்த்தையை அறிக்கையிட்ட பொழுதும் என்னுடைய வாழ்வில் நான் பெரிய மாற்றத்தை காண முடியவில்லை, ஆனாலும் நான் தொடர்ந்து அந்த வார்த்தை மீது நம்பிக்கை கொண்டு நான் அறிக்கையிடுறேங்கிறாங்க. அந்த பிரேயரை கொஞ்சம் சேஞ்ச் பண்றாங்க, நன்றி செலுத்துறாங்க. அதுவரை அவருடைய வாழ்வில் ஆண்டவர் கொடுத்த எல்லா நன்மைகளுக்கும் நன்றி செலுத்துறாங்க. கவுன்சிலிங் போடுறாங்க, கவுன்சில் அவங்களுக்கு அட்வைஸ் கொடுக்கப்படுது, நீங்க செய்த நன்மைகளுக்கு நன்றி செலுத்துங்கன்னு சொல்றப்போ அவர்களுடைய வாழ்வில் இதுவரை ஆண்டவர் செய்த எல்லா நன்மைகளுக்கும் நன்றி செலுத்திட்டு மீண்டும் அந்த விதை பயணத்தை தொடர்றாங்க. விதைச்ச விதைய நம்பிக்கையோடு தொடர்ந்து வாயார அறிக்கையிட்டு கொண்டே இருக்கிறார்கள். சரியாக 1.5 வருடம் முடிஞ்சிருச்சு, 2 வருஷம் நெருங்குது. அவங்களுடைய வாழ்வில் நடந்த விஷயங்கள் என்ன அப்படின்னு அந்த சகோதரி பதிவு பண்றாங்க. முதல் விஷயம், அவருடைய மூத்த மகளுக்கு நல்ல இடத்தில் திருமணம் நடக்கிறது. ஹல்லேலூயா. தன்னுடைய மூத்த மகளுக்கு நல்ல இடத்தில் திருமணம் நடக்கிறது.
அதே சகோதரிக்கு அவர்கள் இருக்கின்ற இடத்திலேயே டீச்சர் வேலை கிடைக்குது. இரண்டாவது. மூன்றாவது, அவர்களுடைய இரண்டாவது மகளுக்கு அவர்களுடைய படிப்புக்கு ஏற்ற ஒரு வேலை வேற ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல கிடைக்குது. நான்காவது, அதுவரை அவருடைய கணவருக்கு வேலை இல்லாமல் நிரந்தர வருமானம் இல்லாமல் இருந்த அந்த சூழ்நிலை மாறி அவருடைய கணவருக்கு ஒரு நல்ல வேலை, நிரந்தர வருமானத்துடன் வேலை கிடைக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருத்தருக்கும் ஒரு வேலையும் இல்லாமல் இருந்த அந்த குடும்பத்தில் இப்ப எத்தனை பேருக்கு வேலை? 3 பேருக்கு. 3 பேருக்கு வேலை. 4 கணக்குல வருது. திரும்ப அந்த சகோதரி அதோட நிறுத்தல. திரும்ப அந்த சகோதரி என்ன பண்றாங்க, அவங்க ஒரு நர்சிங், எனக்கு ஒரு பார்ட் டைம் ஜாப் கிடைச்சா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி கடவுள்கிட்ட ப்ரேயர் பண்றாங்க. நான் பகல்ல ஊழியம் பார்க்குறேன், இரவுல சிறு நேரம் எனக்கு இருக்கக்கூடிய அந்த ஃப்ரீ டயத்துல கொஞ்சம் வேலை பார்த்தா அது எனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு சொல்லி அதே விதையை விதைக்கிறாங்க. பிலிப்பியர் 4:19 என்கின்ற அதே விதையை நம்பிக்கையோடு விதைக்கின்ற பொழுது அந்த மன்றாட்டும் கேட்கப்படுகிறது. அல்லேலூயா. அவர்களுக்கு அவர்கள் இருக்கின்ற இடத்திலேயே 5 to 9 மணி வரைக்குள்ள ஒரு பார்ட் டைம் ஜாப் கிடைக்குது. பகல்ல ஊழியம் பார்க்குறாங்க, ஈவினிங்ல வேலை செய்கிறாங்க. எத்தனை பேருக்கு வேலை கிடைச்சிருச்சு? ஒருத்தருக்கு கூட வேலை இல்லாமல் இருந்த அந்த குடும்பத்தில் இப்பொழுது 4 பேர் வேலை செய்யறாங்க. நல்ல வருமானத்துடன், நிரந்தர வருமானத்துடன் அவர்கள் கிடைக்க பெற்ற இந்த கனிக்கு காரணம் என்ன அப்படின்னா ஒன்னே ஒண்ணுதான், வார்த்தை. இறை வார்த்தை என்கின்ற அந்த விதையை நம்பிக்கையோடு தொடர்ந்து வாயை திறந்து அவர்கள் அறிக்கையிட்டதுதான். ஒன்னில ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி எனக்கு இதெல்லாம் கிடைக்காதுன்னு சொல்லிட்டு வெளியில போயிருந்தாங்கன்னா இது கிடைச்சிருக்குமா? கிடைக்க வாய்ப்பு இல்லை. அதனாலதான் கபிரியல் தூதர் சக்கரியாட்ட சொல்றாரு, நிறைவேறுகின்ற காலம் வரை, வார்த்தை நிறைவேறுகின்ற காலம் வரை நீ பேசாதிருப்பாய்ங்கிறார். ஏன்னா அதுக்கப்புறமா அவர் நெகட்டிவா ஏதாவது பேசியிருந்தாருன்னா திருமுழுக்கு யோவான் நமக்கு கிடைத்திருக்கவே மாட்டார். அப்ப 4 விஷயங்களை நாம முழுமையாக தெரிந்திருக்க வேண்டும். நம்ம இங்க எல்லாருமே ஒரு வார்த்தையை அறிக்கையிட்டு கொண்டு இருக்கக்கூடிய நபர்கள் தான். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பிரச்சனைக்காக, ஒரு போராட்டத்திற்காக, ஒரு தேவைக்காக நம்ம வார்த்தை என்கின்ற விதையை அறிக்கையிட்டு கொண்டிருக்கக்கூடிய நபர்கள் தான். அதை எப்படி அறிக்கை இடணும் என்பதற்கு அந்த சகோதரி இன்னைக்கு நம்மளோடு இருந்து பயணித்த அந்த சகோதரி நமக்கு கொடுத்த அந்த சாட்சி ஒரு மிகப்பெரிய ஒரு வல்லமை. கடவுளுடைய வார்த்தையினுடைய வல்லமைக்கு இருக்கக்கூடிய பவர். கடந்த ஆகஸ்ட்ல நம்ம பூண்டியில நம்ம தியானம் வச்சிருந்தோம் இல்லைங்களா? இந்த தியானத்துல நம்ம இந்த வார்த்தையை கொடுத்திருந்தோம். இந்த புக்கு, இந்த புக்கோடைய டைட்டிலே உங்களுக்கு தெரியும், இறை வார்த்தையை வாழ்வாக்குவதுதான். இந்த புக்கோட டைட்டிலே இறை வார்த்தையை வாழ்வாக்குவதுதான். இதுல கிட்டத்தட்ட 22 பிரேயர் இருக்கும். அத்தனையும் விதைகள் தான். இறை வார்த்தையை மையப்படுத்தி எழுதப்பட்டதுதான் அத்தனை ஜெபங்களும். நம்முடைய அன்றாட வாழ்வுக்கு தேவையான அத்தனை மன்றாட்டுகளும் ஜெபங்களும் தான் இந்த புக்ல இருக்குது. இப்ப அந்த பிரேயர் எல்லாமே நமக்கு வீடியோலையும் கொடுத்தாச்சு, ஆடியோலையும் கொடுத்தாச்சு, பிடிஎஃப் ஃபார்மேட்லையும் கொடுத்தாச்சு, புக்காவும் போட்டு கொடுத்தாச்சு. இந்த புக்கை வாங்கிய கடந்த ஆகஸ்ட் மாதம் நம்முடைய ரிட்ரீட்டுக்கு வந்த ஒரு சகோதரி அண்மையில என்கிட்ட பகிர்ந்து கொண்ட ஒரு சாட்சி. அவர்களுக்கு 2 மகன்கள். சாதாரண ஒரு சின்ன டெம்பரரி வேலையில போயிட்டு இருந்த அந்த 2 மகன்கள் இங்கு வேலைக்காக இருக்கக்கூடிய இந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய இந்த ஜெபத்தை ஜெபித்ததன் மூலமாக, இறை வார்த்தையை தொடர்ந்து அறிக்கையிட்டதன் மூலமாக, ஆகஸ்ட்ல இருந்து இப்ப எத்தனை 5 மாதம் கூட முடியல இல்லைங்களா? ஒரு பையனுக்கு, பையன் பேர் மேத்யூ, இன்னொருத்தன் பேர் சுவிசேஷ். ஒரு பையனுக்கு மதுரையில ஒரு நல்ல வருமானத்தோட நிரந்தர வேலை, இன்னொரு பையனுக்கு ஹைதராபாத்ல நல்ல வருமானத்தோடு நிரந்தர வேலை. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. வார்த்தையினுடைய வல்லமை, வார்த்தையை வாழ்வாக்குவது என்பது இதுதான். நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும், திருவிவிலியத்தில் இருக்கக்கூடிய இந்த ஒவ்வொரு வார்த்தைகளும் நமக்கு வாழ்வை அளிக்கக்கூடிய, நமக்கு விடுதலை அளிக்கக்கூடிய, எந்தவித பிரச்சனையா வேணாலும் இருக்கலாம். நம்ம இங்க பல்வேறு போராட்டங்களுக்கு மத்தியில வந்திருக்கலாம். எவ்வளவு பெரிய கடனாக இருந்தாலும் இருக்கலாம். கடவுளால அடைக்க முடியாத கடன்லாம் ஒண்ணுமே கிடையாது. நம்முடைய சகோதரரே அதுக்கு மிகப்பெரிய சாட்சி. பல லட்சங்கள் கடனை இருந்தவர் இந்த இறை வார்த்தையின் மூலமாக, பிலிப்பியர் 4:19 என்கின்ற அந்த ஒப்பற்ற அந்த இறை வார்த்தையை அறிக்கையிட்டதன் மூலமாக அதிலிருந்து வெளியே வந்தாருங்கிறத சகோதரர் பலமுறை சாட்சி சொல்லியிருக்கிறாங்க. நம்ம குரூப்ல அநேக சாட்சிகள் இருக்கிறாங்க. இங்க நம்ம எந்த பிரச்சனையோடு வந்திருந்தாலும் சரி, குழந்தை பேர் இல்லையா, நோயோடு போராடி கொண்டு இருக்கிறோமா, இல்ல குடும்பத்துல சமாதானம் இல்லையா, இல்ல குழந்தைங்க நீங்க சொல்றதை கேட்க மாட்டேங்கிறாங்களா, எல்லாத்துக்குமே அந்த பிரேயர் இருக்குது. அந்த பிரேயரை நம்ம எடுத்து அந்த இறை வார்த்தைகளை, அதுல சொல்லப்பட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு இறை வார்த்தைகளையும் நம்பிக்கையோடு 100% அந்த வார்த்தையை சார்ந்து, அன்னை மரியாள் எப்படி அந்த வார்த்தையை ரிசீவ் பண்ணாங்களோ
ஆண்டவர் சொன்னதை நம்பிய நீ பேறு பெற்றவர்னு சொல்லி எலிசபெத் அன்னை மரியாதை எப்படி வாழ்த்தினாங்களோ அதே போல ஒரு வாழ்த்தை நாமும் ஆண்டவர்கிட்ட பெறணும் அப்படின்னா, நாம அவர் கடவுளுக்கு மாட்சி தரக்கூடிய ஒரு பிள்ளையா இருக்கணும் அப்படின்னா, ஒரு மிகுந்த கனியை தரக்கூடிய பிள்ளைகளாக நாம மாறணும் அப்படின்னா, கொடுக்கப்படுகின்ற ஒவ்வொரு வார்த்தையும் நமக்கு தெரியும். வார்த்தையை கேட்க கேட்க தான் நம்பிக்கை உண்டாகும். எந்த சூழ்நிலையும் நம்ம போய்கிட்டு இருக்கிற இந்த பயணத்துல தடைபடாம நம்ம இறை வார்த்தையை கேட்பதில் ஆர்வமா இருக்கணும். தொடர்ந்து இந்த ஜெப குழுவில் நம்ம தொடர்ந்து பயணித்துட்டு கொடுக்கக்கூடிய அந்த வார்த்தைகளை கவனத்தோடு கேட்டு அந்த விதைகளை 100% நம்பிக்கையோடு நாம் விதைக்கின்ற பொழுது நாமும் கனி கொடுக்கக்கூடியவர்களாக மாறுவோம். அல்லேலூயா. கண்களை மூடி இந்த நேரத்தில் நம்மை முழுவதுமாக இந்த நேரத்தில் ஒப்புக் கொடுப்போம். அன்பின் பரலோக பிதாவே, அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இதோ இந்த இறை வார்த்தையை வாழ்வாக்குவது நம்முடைய விசுவாசமே என்கின்ற அந்த மைய கருத்திலே அப்பா இவ்வளவு நேரம் எங்களோடு பேசியதற்காக தகப்பனே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய வார்த்தை என்கிற இந்த விதையை ஆண்டவரை ஒவ்வொரு நாளும் நாங்கள் ஆர்வத்தோடு அதை தியானித்து அதில் இருக்கக்கூடிய உண்மைகளை ஆண்டவரை நாங்கள் தெரிந்து கொண்டு நம்பிக்கையோடு அதை நாங்கள் விதைத்து பொறுமையோடு காத்திருந்து எங்களுக்கான அனைத்தையும் அந்த வார்த்தைக்குள் தான் இருக்கிறது என்கிற உண்மையை ஆண்டவர் இந்த நாளில் எங்களோடு பேசியதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய உள்ளத்தில் ஆண்டவர் அன்னை மரியாள் எவ்வாறு அந்த இறை வார்த்தைகளை உள்ளத்தில் நிறுத்தி தியானித்து அதை வாழ்வாக்கினாரோ அதே போல இந்த நாளிலே பகிரப்பட்ட வார்த்தைகளையும் இனி நாங்கள் கேட்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளையும் எங்களுடைய உள்ளத்திலே நிலைநிறுத்தி அதற்கான பயனை பெற்று நாங்கள் வாழ அப்பா நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென்.